Hi guys, welcome to Yakat Spot YouTube channel. Today நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இமேஜ் பேக்கப் எப்படி க்ரியேட் பண்ணுறது. விண்டோஸில் இமேஜ் பேக்கப்னால் அப்படியே ஃபுல் ஓஎஸை அப்படியே ஃபுல் பேக்கப் எடுத்து வைக்கும். இப்போ இந்த மொத்த ஓஎஸ் இப்போ இந்த சிஸ்டம் இன்றைக்கி எப்படி இருக்கோ அதை அப்படியே இமேஜ் பேக்கப் ஃபுல்லாக எடுத்து வைக்கும். ஓஎஸ் கரெக்டாகனா ஹார்ட் டிஸ்கே கரெக்டானா கூட இந்த இமேஜ் பேக்கப் வச்சு அப்படியே த்ரூ பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் பேக்கப்பை யூஸ் பண்ணி இதே மதர் போர்டு உள்ள டிவைஸை அப்படியே இதில் இருக்க சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண மாதிரி மூவ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் விண்டோஸ் +R கொடுத்து கண்ட்ரோல்னு டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் டைப் பண்ணிட்டீங்கன்னா இப்படி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் சிலருக்கு வந்து கேட்டகரிஸில் வந்து மாறி இருக்கும். லார்ஜ் ஐகான் இருக்கும், சிலருக்கு ஸ்மால் ஐகானில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணால் இதை கிளிக் பண்ணி கேட்டகரின்னு வச்சுருங்க. வச்சுட்டு இதில் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணால் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்னு இருக்கா. விண்டோஸ் 7 பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படின்றக்கா. இது என்னென்னா சப்போஸ் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்னு இருக்குது. இதில் க்ரியேட் சிஸ்டம் இமேஜ்னு இருக்கும். இங்கே லெஃப்ட் சைடில் க்ரியேட் சிஸ்டம் இமேஜ் கொடுத்தீங்கன்னா 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ எங்கன்னா நான் இமேஜை வந்து சிஸ்டம் இமேஜை எங்கே எடுத்து வைக்க அப்படின்னு கேட்கும். இது டிவிடி ஏதாவது கொடுக்குறாந்தா கொடுக்கலாம், நெட்வொர்க் லொக்கேஷன் கொடுக்கலாம், பென்ட்ரைவ் மாட்டினா பென்ட்ரைவ் லொக்கேஷன் கொடுக்கலாம். இப்போ ஈயில் வைக்கவா டியில் வைக்கவான்னு கேட்குது. ஏதோ ஒரு லொக்கேஷன் ஜஸ்ட்டு ஈன்னு கொடுத்துட்டு இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். விச் ட்ரைவ் டு யூ வாண்ட் டு இன்க்ளூட் திஸ் பேக்கப். இப்போ சியை தவிர வேறு ஏதாவது ட்ரைவை இதில் இன்க்ளூட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. சியை தவிர உனக்கு டி ட்ரைவ் இன்க்ளூட் பண்ணவா. சி அதுவே எடுத்து வச்சுருச்சு. இந்த 3 இது டிக்கில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டியில் ஏதாவது டேட்டா வச்சுருந்தா அதையும் இமேஜ் பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் முக்கியமான ஒரு இமேஜஸ் எல்லாம் வச்சுருக்கேன், அதுவும் எனக்கு இமேஜ் பேக்கப்பில் இருக்கணும். அது எனக்கு ஓஎஸ் அலைஞ்சால் கூட வரணுன்னாலும் அதையும் கூட வச்சுக்கலாம். சி மட்டும் போதும், ஏன்னா டி ட்ரைவ் இதெல்லாம் அழிக்க போகிறதில்ல நான் ஓஎஸ் அலைஞ்சால் கூட. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு 53 GB அப்படியே சியில் இருக்க ஃபுல் காப்பி அந்த இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் எல்லாமே அப்படியே வரும். நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே அப்படியே வரும். 53 GB. சரி, ஓகே, ஸ்டார்ட் பேக்கப் கொடுத்துடணும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், ஆனால் வெரி யூஸ்ஃபுல். ஓஎஸ்ஸே கரெக்டானா கூட அப்படியே இமேஜ் பேக்கப் கொடுத்தோமா, நம்ம இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் கூட இல்லையா, திருப்பி உட்காந்து ஓஎஸ் போட்டு எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்லாம் தேவையில்லை. எல்லா சாஃப்ட்வேரும் அப்படியே வந்துடும். எத்தனை சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ சாஃப்ட்வேர். என்ன ஸ்டோரேஜ் எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் லேப்டாப்பில் ஸ்டோரேஜ் எனக்கு கம்மியாக இருக்குது, இதில் எப்படி நான் 50 GB கொடுக்குறது அப்படின்னா ஒரு பென்ட்ரைவ் மாட்டிடுங்க. ஒரு 4 GB பென்ட்ரைவோ ஏதோ மாட்டிட்டு 4 GB பத்தாது. சாரி கைஸ், 4 GB பத்தாது. பென்ட்ரைவ் வந்து 50 GB 60 GB இருக்காது. இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கி அதில் மாட்டி அது மூலிமா த்ரூ பண்ணணும். இதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நெட்வொர்க் லொக்கேஷன் கொடுத்தலாம். இன்னொரு சிஸ்டத்தில் எனக்கு ஸ்டோரேஜ் இருக்குது, அதில் இருக்குது அப்படின்னா நெட்வொர்க் லொக்கேஷனை சூஸ் பண்ணி விட்டால் அது ஓடி முடிச்சிடும். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். நான் வீடியோ கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யூ வாண்ட் டு கிரியேட் சிஸ்டம் ரிப்பேர் டிஸ்க் வேணுமான்னு கேட்குது. அதாவது அந்த ரீஸ்டோர் வந்து இமேஜ் பேக்கப் க்ரியேட் பண்ணோம்ல, வேணும்னு கொடுத்துடலாம், நோ கொடுத்துடலாம். நோ, பேக்கப் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இது எங்கே போய் பார்க்கலான்னா மை கம்ப்யூட்டர் போனீங்கன்னா திஸ் பிசி ஈலான கொடுத்தோம். விண்டோஸ் இமேஜ் பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் இந்த இமேஜ் பேக்கப். இதை வச்சு நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை.